கோபாலு, இந்த ஏடிஎம்ல தான் சொன்னார் மறுநாடுக்கு வராரு. அவன்கிட்ட தான் நம்ம அடிக்க போகிறோம். அண்ணே, வேலை கிடைக்கலன்ற விருத்தியில் இப்படி யோசிக்கிறீங்க. சரி, முடிவு பண்ணிட்டீங்க. அதே அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட வச்சுட்டு வேற ஏட்டாக பண்ணலாம்ல. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா. அந்த ஆள் ஒத்த வீட்டை கட்டி வச்சுட்டு வாடகைன்ற பேரில் மாதம் மாதம் பகல் கொள்ள அடிக்கிறான். இருக்கிறவங்கிட்ட இல்லாதவன் திருடுனா அதுக்கு பேர் திருட்டுனா, இல்லாதவன்ட்ட இருக்கிறவன் திருடுனா அதுக்கு பேரும் திருட்டு தான். இல்லை நீ ரொம்ப யோசிக்கிற, நீ போட வேற ஆள் வச்சு பார்த்துக்கிறேன். இல்லை நானே பண்ணுறேண்ணே. பண்ணிக்கிறியா? இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் போகலாமா? இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் போகலாம். ஏன் இன்னைக்கு போனான்னா? சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன், டயர்டாக இருக்குது. இன்னொரு நாள் போகலாம். நம்ம லவ் பண்ணுறோம், அதுவா ஞாபகம் இருக்கா? அப்படியே தம்பி, யார் சொன்னா நம்ம லவ் பண்ணுறோன்னு? ஏய், என்ன விளையாடுறியா? நான் சும்மா தான் சொன்னேன், அதுக்கே மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்க. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன தம்பி கேட்க போகிறீங்க? கிஸ்ஸா? இல்லை, என் ஃப்ரெண்டு அருண் இருக்கான்ல, உன்னை 2 தடவை யாரோ ஒரு பையன் கூட பார்த்தேன்னு சொன்னான். உனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை, பாய்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. அதான் உன்னை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். நிப்பாட்டு, என்ன சந்தேகப்படுறியா? எல்லாம் அவ்வளோதான், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு கோவப்படுற? கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். எதுவும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை, பாய். ஏய் ஏய் இருடி. ஏய், கேட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க, நில்றி. ஏய், டேய் கொஞ்சம் பார்த்து விளாட்ற தம்பி போ. டேய் சும்மா ஏதாச்சும் தின்னுட்டே இருப்பியா? டேய் விடு மச்சான், அவனை பற்றி அவனுக்கு தெரியுமில்ல, அவனை சாப்பிட்றதா உலகமே. அதுக்கு இல்லைடா, நானே இன்னும் ஆளு விளாட டென்ஷனில் இருக்கேன், இதில் இவன் வேற. விடு விடு, ஆள் வர டைம் தான், வெயிட் பண்ணு. டேய் சிப்ஸு குடுறா. இப்போ பார்த்தா அவனை உரைச்சிக்கிட்டு மச்சான் வாழ் வருது. ஏய் என்ன மச்சான் வாழ்ந்த பார்த்துட்டு போகுது? ஒன்றும் இல்லை, நீ விட்டுரு, நான் கட் பண்ணிக்கிறேன். ஏய் என்ன நக்கலா? இல்லை மச்சான், என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். ஏன் இந்த குண்டு பையனை பார்த்துட்டு போனான்னு சொல்ல? ஏன் என்னையெல்லாம் பொண்ணுங்க பார்க்கக்கூடாதா? அதுக்கு சொல்லடா, நாங்கள் சும்மா காமெடிக்கு பேசிகிட்டு இருக்கோம், நீ பாடி சீரியஸாக போயிட்டு எந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணி பல்பா வேண்டுந்துறாது என்ன? ஒன்றும் இல்லை மச்சான், போகும்போது உனக்கு 2 லேஸ் பாயிண்ட் வாங்கி தரேன், சாப்பிட்டு அமைதியாக இரு. வாவுடா, நைஸ் காமெடியா. யார் மாதிரி இந்த பையன்? அண்ணா நம்ம பெருமாள் பையனை. பெருமாள் பையனா? அவனே ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்த? இல்லை, பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதான். ஓ, பாவமாக இருந்துச்சு. ஏன்டா எருமை கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வேணா அவனே அவுத்து விட்றேன், இப்படியே வட்டி குட்டை பண்ணாலாம் திரும்ப வாங்காமல் திருப்பதி போய் மொட்டை போட்டுக்கிறேன். இதில் ரவுடி ஆகணுமா? ரவுடி மயிரில் கூட ஆக மாட்டேன். இங்கே பாரு தம்பி, உங்கள் அப்பா என்கிட்ட வாங்கின பணம் வட்டியோட சேர்த்து 30,000 ரூபா. அதில் அசல் 20,000 கொடுத்துட்டு உங்கள் அப்பனை கூப்பிட்டு போ. இங்கே பாருடா, 20,000 எத்தனை விட்டா தெரியுமா? போ ஓடிப்போ. இந்த பாரு மாதிரி இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்னு அந்த நாயோட சேர்த்து ஒன்னையும் கட்டி விட்டுறேன், பார்த்துக்க. வாடா பக்கா, வெயிலில் வந்திருக்கியா? பாத்தியா மாதிரி என் மேலே எவ்வளோ பாசம்னு? நேரம் என்னதான் பார்க்க வர போல? ஏன்னா இப்படி பண்ண? உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேனே. என்னடா அண்ணன் என்னடா பண்ணேன்? ஒன் நம்பி தானே அந்த கேஸில் உள்ளே போனேன், பெயில் எடுக்கிறேன்னு சொன்னேனே. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, நான் என்னடா பண்ணட்டும்? கொடுத்த பணம் ஒன்றுமே திரும்ப வரலடா. பாரு, இப்போ தான் ஒன்றா வாங்கிட்டு இருக்கேன்.
நானே உன்னை வெளில எடுக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. இதெல்லாம் சரியில்லைண்ணே. உள்ளே போய் நான் உட்காந்துட்டா என் பொண்டாட்டி பிள்ளை யாருன்னு பார்த்துப்பா. நம்ப வச்சு கழுத்து அறுத்துடில்ல. சரிதான், நிப்பாட்றா. எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? இது வரைக்கும் எவ்வளோ பணம் வாங்கியிருப்ப? திருப்பி கொடுத்துருக்கியா? காசை தூக்கி போட்டால் வேலை செய்கிற நாய் நீ எங்கே வந்து என்ன கேள்விட்டு இருக்கு? வா போக்கா பார்த்துக்கலாம். வா போக்கா. அவளே ஒன்றும் சொதப்பிட மாட்டியே. எப்படி பக்காவாக பண்ணுறேன்னு பார்க்க தானே போகிறேன். இல்லடா உன்கிட்ட பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் செயலை காணாம, அதான் கேட்டேன். லவ்வால் பற்றி பண்ணிட்டேனே. அதை விட முக்கியமானது வேலை முடிக்கிற வரைக்கும் சரக்கு இருக்க தொடக்கூடாது. சரிண்ணே சரிண்ணே போன எதாக இருந்தாலும் வேலை முடிச்சு பார்த்துக்கலாம், சரியா? எங்கே இருக்கா? வீட்டில் இருக்கேன், வை. இதுதான் அவன் வீடா? இவன் யாருங்க? உனக்கு தெரியுமா? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். நீ யார் முதல்ல? என்ன மீறி அதெல்லாம்? லவ்வெல்லாம் இல்லை, போய் சொல்கிறான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன அப்போ நம்ம லவ் பண்ணலையா? ஏய், என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. லூஸ் மாதிரி பேசாத, முதல்ல கிளம்பு. லூஸ் தாண்டி நான் உன்னை போய் நம்பின பாரு. யோ, என்ன டீ போட்டுலாம் பேசுகிற? என் ஃப்ரெண்டு சொன்னப்போ நான் கேட்கல. உன்னை என் ஃப்ரெண்டாக நினச்சி சொல்கிறேன், கேளு. இவளை நம்பாத. நீ இன்னும் அதே நினச்சிட்டு இருக்கியா? அவன் என் ஃப்ரெண்டு தான். தடவை ப்ரப்போஸ் பண்ணா, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணது தான். நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். ஆனால் அவனை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியல. அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா? நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன். இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நீ பஸ் சரி வீட்டுக்கு போயிரு. ஐயோ மாமா, அண்ணன் இருந்தான்ல, எனக்கே வீட்டை வச்சிட்டான்ல. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? பணத்தை தூக்கி போட்டால் வேலை செய்கிற நாயின்ட்டான். என்ன வேணாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், விடு. யார் மச்சான் அவன் இந்த கத்திட்டு போகிறான்? ஃபோனை கட் பண்ணிட்டு பேசினாலே நேர்லேயே கேட்குமே. விடு மச்சான், அவனுக்கு என்ன பிரச்சனையோ? யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இவனுக்கு திங்கிறது ஒன்று தான் பிரச்சனையே. மச்சான் வாங்கறது பேசிடு, எப்படியா சொல்லிடு. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட பேசணும். நான் நான் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. இந்த பார்த்துட்டேண்ணா.
நீ தான் ஃபோன் பார்த்தியா? மாறி தண்ணி கொடு. ஆனால் ஒரு அர்ஜென்ட் மேட்ரு. என்ன பிரச்சனை தம்பி? என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை லவ் பண்ணுதுண்ணா. ஓ, லவ் மேட்ரா? நான் ஏமாந்த மாதிரி நீ எந்த பையனும் ஏமாறக்கூடாதுண்ணா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இதாண்ணா அவள் ஃபோட்டோ. அவள் மூஞ்சில் ஆசிட் அடிக்கணும். அதுதான் அவளுக்கு சரியான பாடமாக இருக்கும். பாரு தம்பி, கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அவள் உன்னை ஏமாத்துறான்னா வேற யார்கிட்டயே ஏமாற போகிறா. நீ ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்க. நீ உண்மையாக லவ் பண்ணி தான் அப்படிலாம் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். உனக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? கிளம்பு கிளம்பு, இந்த மாதிரி வேலைலாம் இங்கே பண்ணுறது கிடையாது. மாறி, பசிக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வா. சரிண்ணா. தம்பி அந்த பஸ் ஸ்டாண்டில் கொடுப்பா. நீ சொல்கிறதாப்பா கரெக்டு. இன்னும் எத்தனை பசங்களை தான் ஏமாற்றிட்டு இருப்பா. அவர் பண்ணல என்ன, நான் பண்ணுறேன். இல்லைண்ணா, அவர் சொல்கிறது தானே கரெக்டு. எதுவும் பண்ண வேணாண்ணா. ஏன்ப்பா பயப்படுற? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன். வேலை முடிஞ்சதும் அமௌண்ட்டு கொடு. நான் அந்த சைடு போகிறேன், கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா? ஏரியாவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். பொருள் வேணும், ரெடி பண்ணி வை. ரொம்ப நேரமாக நடந்துட்டு வரோம், எதுவும் பேசாமல் வரீங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என்ன பேசுகிறேன்னு தெரிலையா? உன்னை போய் லவ் பண்ணிப்பாரு. என்னை ஏன் லவ் பண்ணீங்க? நான் அழகாக கூட இல்லை. லவ் பண்ண அழகு தேவையில்ல. நான் குண்டா இருக்குன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கூட கிண்டல் பண்ணுவாங்க. குண்டா இருக்கனால தான் க்யூட்டாக இருக்கீங்க. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு லேஸ் தான் பிடிக்கும். எங்கடா போனாமா? இங்கே தானே வர சொன்னோம். இங்கே தான் போவோம் தலை. எங்கடா போனோம்? டேய் வாடா வாடா வாடா. இந்த வரண்ணே. யூரா இன்னும் அடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைண்ணே, பணத்தை அடிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். பணம் சேஃப் தானே? எங்கே வச்சிருக்கா? என்னண்ணே என்ன நம்ப மாட்டியா? இந்த இடுப்பு. ஐயோ அண்ணே, பணத்தை காணோண்ணே. என்னடா சொல்கிறா? டேய் டேய் நல்லா தேடுறா. இடுப்பில் தானே சொல்லி வச்சுருந்தேன். பணத்தை காணோண்ணே. வேலைக்கே அவட சரக்கு அடிச்சிட்டா. இல்லைண்ணே. சாப்பாடு வாங்கிட்டு வர இவ்வளோ நேரமா? காய் கடை இல்லைண்ணே, அதான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு. இவன் என்கிட்ட இன்னைக்கு அடி வாங்காம போக மாட்டான் போல இருக்க. ஏய், எனக்கே நம்பிக்கை தர முடியாடா. இப்போ நீ பண்ணதுக்கு பேர் என்ன? சுத்தியில் எடுத்து போடு. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். முட்டை கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க.